ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது பாருங்க, தேவன் கிதியோனுக்கு பேசுகிற ஒரு வார்த்தை, கிதியோனுக்கு தேவன் தைரியம் தரக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம எதிர்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம், அதுக்கு எதிர்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்மளுக்கு ஒரு பயம் வந்து என்ன பண்றோம், நம்ம திரும்பி வந்து விடுகிறோம். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், சில காரியங்களை நாம் சந்திக்கிறோம். பாருங்க, நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்மளுடைய பலத்தை நம்பி நம்ம என்ன பண்றோம், போய் நம்ம என்ன பண்றோம், தோற்று விடுகிறோம். பாருங்க, ஆனால் பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற பிசாசின் போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற இந்த சத்துருவானன் கொண்டு வருகிற உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த பலத்தோட எது நம்மளுக்கு பலன் தருகிறது பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பலனை தருகிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் செல்லும் பொழுது பாருங்க, தேவனுடைய வார்த்தையும் அங்க இருக்கிறது, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை கடைசியில் நாம் பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, என்ன தேவன் என்ன சொல்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கணும், அது மீது நான் எதிர்த்து அதுல இருந்து நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையினால் நாம் பலப்பட வேண்டும். மண்ணொன்று, நாம் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு போகும் பொழுது அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்த்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நாம் தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் நடக்கிற ஒரு போர்ல கோலியாத் என்கிற ஒரு அரக்கன் பாருங்க, a giant called Goliath, who came and stood. அங்கிருந்து என்ன கேட்கிறாரு, இது யாருக்கு தைரியம் இருக்கு என்ன எதிர்த்து நிற்க? ஆனால் பாருங்க, தாவீது ஒரு சிறிய ஒரு வாலிபன். ஆனா பாருங்க, தாவீது செய்த ஒரு காரியம், அந்த கோலியாத்திற்கு முன்பதாக நின்று, நீ அந்த வைத்திருக்கிற அந்த கத்தி, அந்த கேடகம், இதை வைத்து நீ நம்பி வந்திருக்கிறான், நான் என் தேவனை நம்பி வந்திருக்கிறேன், அவருடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறேன், உன்னை நான் எதிர்த்து நிற்பேன். பாருங்க, அந்த கோலியாத்தும் அங்க இருக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க, தாவீத கேலி செய்தார்கள். ஆனால் பாருங்க, தாவீது நம்பினது என்ன, தேவனுடைய வார்த்தையும் அவருடைய நாமத்தையும், தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்ற. நடந்த ஒரு காரியம் என்ன, 5 கூழாங்கல் எடுத்தார். ஆனா அதுல ஒரே கூழாங்கல், ஒரே ஷாட்டு பாருங்க, அந்த அரக்கனாகிய அந்த கோலியாத் என்ன பண்ணான், அவன் விழுந்து போனான். பாருங்க, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்க இன்னைக்கு அரக்கனை போல ஒரு விதமான ஒரு பெரிய பிரச்சனைகள்ல, ஒரு விதமான ஒரு பிசாசின் போராட்டங்களை நீங்கள் அகப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் தருகிறது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அவருடைய வார்த்தையை கொண்டு தேவனோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு நீங்க எதிர்த்து நின்று பாருங்க, அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த கடுமையான நீங்க நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலையை தர வல்லவராக இருக்க. தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற என்னது, உன்னோடு இருக்கிறவர் நான் என்று நீ அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள விசுவாசம் வேணும், என்னோட தேவன் இருக்கிறார், என்னால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும், என் தேவனுடைய வார்த்தை என்னை பலப்படுத்துகிறதா இருக்கு என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் 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 உங்களுக்கு வெற்றியை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர், எங்களோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. எங்களை பாதுகாத்துக் கொடுங்க, பலப்படுத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.